போய் சேவ் பண்ணோம் போய் முகம்லாம் அசிங்கமாக இருக்குது. இதனாலயா என் பொண்டாட்டிக்கு எனக்கு 1000 சண்டை நடந்திருக்கு. எந்த சண்டையில் கிழிஞ்சதுன்னு தெரில. இந்த பாரு, வெது பிடிச்ச நாய்க்குடி இப்படி கிழிக்காது. என் மனைவி கிழிச்சிருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு சட்டையா? இது நல்லாயிருக்கு. இதை போட்டு போயிடும். எதுக்கும் செக் பண்ணுவோம், நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, ஓகே. கிளம்ப நேரத்தில் ஃபோன் வருது. ஹலோ, ஏங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் கிளம்புறது உனக்கு எப்படி தெரியும்? ஏங்க நீங்க கிளம்புறது எனக்கு தெரியாதா? நான் இருக்கும்போது அந்த ஆட்டம் ஆடுவீங்க. இப்ப உங்களுக்கு இன்னும் ஜோரா இருக்கு, பெரிய கேடியாச்சே. வீட்டுக்குள்ள தான் கேமரா வச்சிருக்கப்பா. கேமராலாம் வைக்கல, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு. பெரிய கேடியாச்சே, கேடிக்கு பிறந்த கேடியாச்சே. தாடி வளர்க்க காசு இல்லை, இதுல கேடி கேளுங்க. உன் பிள்ளை மொத்தத்தை வளர்த்துட்டு எங்க ஊர் சுத்த கிளம்பிச்சு. என்ன அது ஊர் சுத்த கிளம்பிட்டானா? அவனுக்கு என்ன பண்ணீங்க? சரியா சமைச்சு போட்டீங்களே இல்லையா? அவன் தான் என்னைய சமைச்சிட்டு இருக்கான். நான் எங்க சமைச்சு போறது? காலங்காலத்துல எங்க போனான்னு தெரியல, காசு எடுத்துக்கிட்டு. ஏங்க அவனை பத்திரமா பாத்துக்கங்க, சரியா? ஆமா, எங்க பாக்குறது? அவங்க கிட்ட தான் என்னங்க பத்திரமா பாத்துக்கணும். சரி, வாடகை கொடுக்கணும், சம்பளத்தை பத்திரமா வைங்க. சம்பளமா? அவன் கிம்பளத்தோட சேர்த்து எடுத்து சம்பளத்தை பத்தி பேசுறேன். சம்பளம் கிம்பளம் எல்லாம் பத்திரமா இருக்கணும். நான் வந்தோன்னு கையில கொடுக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, வெட்டிடுவே. வெட்டி எத முடிய சொன்னேங்க. முடியவா? நான் வந்து வேற நினைச்சப்பா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி நான் அப்படியே பண்ணிடுறேன். போனேம்மா. எங்கம்மா டேடியை காணோம்? எங்க போனாங்க? ஹலோ, எங்கடா இருக்க? வீட்லையா? நம்ம பசங்களை சொல்லிட்டியா? சரி, ஃபஸ்ட்டு பிளானு தேட்டருக்கு போகிறோம், 2வது பிளானு பீச்சுக்கு போகிறோம், 3வது பிளானு குவார்ட்டருக்கு போகிறோம். சரியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. டேய், எங்கள் அம்மா லைனில் வராங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். வை. ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது தான் எங்கள் அம்மா கால் பண்ணுவாங்களா? கண்ணாடி வர கண்டுக்குது. சொல்லுங்கம்மா. ஏண்டா? சொல்லுங்கள். காசை பத்திரமா வை, வாடகை கொடுக்கணும், இது பண்ணணும். ஏதோ காசு எடுத்துட்டு வெளியே போயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. எங்கடா இருக்க நீ? அம்மா, நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் காசுல இருக்கலாமா? வீட்டில் தான் இருக்கியா? உங்க அப்பன் சொன்னாரு காசு எடுத்துட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு. சம்பளம் கும்பலம் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டானே. அம்மா, இதெல்லாம் நிஜமா காசுல எடுக்கலாமா? சரி சரி, பத்திரமா வைங்க. சிலிண்டர் விலை வேற ஏறி போச்சு. என்ன காசு பத்திரமா வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்க, உங்க அப்பனுக்கு உனக்கு அவ்வளோ தெரியாய். அம்மா, நீங்க தப்பா நினைக்கிட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். சொல்லுங்க. நான் காசெல்லாம் எடுக்கல, பணத்தை தான் பார்த்தேன். பணத்தை எடுத்தியா? ஆமாங்கம்மா. சரி சரி, பரவாயில்ல. இப்படி சொல்லுவேன் நினைக்காதடா. ஏய், காசு பணம் ஒன்று தாண்டா. ஏமாத்தலான்னு பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிது. சரிங்கம்மா, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். என்ன இடையில கொஞ்ச நேரம் சத்தத்தை காணா? அப்படி இல்லைம்மா, லைன் கிடைக்கல, ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமாக இருக்கும். சிக்னல் ப்ராப்ளம் இருந்துட்டா பரவாயில்ல. சரி, வேற எதுவும் சொல்ல முடியல. நீ என்ன பண்ற? பத்திரமா காசு வைங்க. சரிங்கம்மா, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்குமா? வரங்குள்ள இடம் கூட பண்ணி வச்சிடாதீங்க. அதனால நீங்க பயப்படாம எதுவும் நடக்காதம்மா. சரி, போன வை. சரிங்கம்மா. காசும் பத்திரமா வச்சிருக்கணும். சரிங்கம்மா, காசும் பத்திரமா இருக்கும், நானும் பத்திரமா இருப்பேம்மா. உங்க அப்பனையும் பத்திரமா பாத்துக்க. இதுல மட்டும் கரெக்டா இருக்கீங்கம்மா. ஓகேம்மா. சரி, போன வைக்கிறேன். வைங்கம்மா. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இவனுக்கு ஃபோன் பண்ணி 3 மணிக்கு வர சொல்லிட்டேன், அவனுக்கு ஃபோன் பண்ணி 4 மணிக்கு வர சொல்லிட்டேன், நான் எவனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அங்கங்கே வர சொல்லிட்டேன். இந்த அம்மா இப்படி பேசுது. நம்ம காசு எடுத்தது அம்மாவுக்கு இப்படி தெரியும். புரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா வந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி குழப்பி விட்டுருப்பாரு. ஒரு இளைஞன் சந்தோஷம் இருக்கக்கூடாது போல். இதனால் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி உழைப்பி விட்டாங்க. இப்போ நான் ஃப்ரெண்டு கூட எப்படி நாங்கள் ஊர் சுற்றுறது? என் ஃப்ரெண்டுகள் எல்லாருக்கிட்டையும்
3 மணிக்கு வா, 4 மணிக்கு வா, 5 மணிக்கு வான்னு கிளப்பி விட்டேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதெல்லாம் அநியாயமா இல்லை? ஒரே சங்கடமாக இருக்குங்க. நான் என்னத்த பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணாடி வாரம் நிற்க மாட்டேங்குது. நீங்களே பாருங்கள், இப்படி தான் நிற்கிது. நான் என்ன பண்ண முடியும்? இதை கூட காசு தர மாட்றாங்க. எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு ஒரு இழுத்தவன் இருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணி கிளப்பி விட்டு எல்லா சொல்லியும் அவன் தலையில் கட்டி விட்டு நம்ம பணத்தை சேவ் பண்ண வேண்டியதான். இப்போ உடனே கால் பண்ணுறான். ஹலோ ராசா, மகராசா, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? அண்ணன் சொல்கிறது கொஞ்சம் கேளுப்பா.